இன்டீஜர்ஸ்ல இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டீஜர்ஸ் அப்படின்றது ஹோல் நம்பர்ஸ் பிளஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ், இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும், அதுதான் இன்டீஜர்ஸ். அதுக்கு முன்னாடி ஹோல் நம்பர்ஸ்னா என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸ்னா என்னதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்துருக்குறோம், நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் யூனிட்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0, 1, 2 அப் டு இன்ஃபினிட்டி போகிறது ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது 1லேருந்து இன்ஃபினிட்டி போகிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நமக்கு இங்கே வந்து ஹோல் நம்பர்ஸ் ப்ளஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் அது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னதுன்னா, நம்பருக்கு சிம்பிள் இருக்கும், நெகட்டிவ் சிம்பிள் இருக்கும், -1, -2, -3, -4ன்னு இன்ஃபினிட்டியாக போயிட்டு இருந்ததுன்னா அது நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 2 டைப்ஸில் நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நம்பர் லைன் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் லைன் இதுதான் நம்பர் லைன். நம்பர் லைனில் மிடில் வந்து 0 இருக்கும். ஸோ 0 நமக்கு 0 ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5ன்னு இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இந்த சைடு -1, -2, -3ன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். ஸோ இந்த நம்பர் லைனில் இப்போ நீங்கள் வந்து 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், அதை வந்து பாசிட்டிவ் நம்பர்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் நம்பர் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன். நார்மலாக நீங்கள் வந்து நம்பர்ஸை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்துருப்பீங்க, கிரேட்டர் தெனா லெஸர் தெனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரோ ஒரு நெகட்டிவ் நம்பரோ எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றத இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ 4 இருக்குது, -5 இருக்குது. இப்போ இதில் வந்து எது பிக்கர் நம்பர்? 4 தான் பிக்கர். ஏன்னா எப்பயுமே நெகட்டிவ் நம்பரை விட பாசிட்டிவ் நம்பர் தான் பிக்கராக இருக்கும். ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் -5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6, 2 பாசிட்டிவ் நம்பர், 2 பாசிட்டிவ் நம்பராக உங்களுக்கு கம்பேர் பண்ண தெரியும். ஸோ 6 இஸ் லெஸர் தென் 9. இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வர்றப்ப தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். இப்போ வந்து பாருங்கள் -8-5 இருக்குது. ஸோ இதில் நம்ம 8 பார்த்தோன்னே நம்ம 8 இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர் தான் நெகட்டிவ் நம்பரை விட பிக்கராக இருக்கும். ஸோ -8 இஸ் லெஸர் தென் 5. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 நெகட்டிவ் நம்பர்ஸ், -3, -11 ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாகவே பாசிட்டிவ் நம்பர்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1ஐ விட 2 பிகர், 2ஐ விட 3 பிகர். ஸோ பாசிட்டிவ் நம்பரோட வேல்யூ வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெகட்டிவ் நம்பர்ஸோட வேல்யூ வந்து எப்பயுமே டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இப்போ -1ஐ விட -2 வந்து ஸ்மாலர், -2ஐ விட -3 வந்து ஸ்மாலர். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ -3, -11 இருக்குன்னா இதில் வந்து எது வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -3 தான் கிரேட்டர். ஸோ -3 இஸ் கிரேட்டர் தென் -11. இப்போ நம்ம வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி அடிஷன் பண்ணுறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5 more than 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மோர் தென்னா அடிஷன், லெஸ் தென்னா சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 5 more than 3 அப்படின்றது ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் தான். ஸோ இங்கே வந்து நம்ம 3 தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன் 0 போட்டாச்சு. இங்கிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ 3 இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம ரைட் சைடில் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 3 இருக்குது. ஸோ 0லேருந்து நம்ம வந்து 3க்கு மூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ எந்த நம்பரோட அடிஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? 5ஓட பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போது 3லேருந்து நம்ம 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும். இப்போது 1, 2, 3, 4, 5. ஸோ த ஆன்சர் இஸ் 8. இப்போது 5 + 3 = 8. இதே இது நமக்கு வந்து ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 3 more than -2 இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ இப்போ நம்பர் லைன் பாருங்கள், நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இங்கே 0, இந்த சைட் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ 0லேருந்து இந்த நம்பர் நான் பார்க்க சொல்லியிருக்கிறேன், -2 இருக்குது. ஸோ 0லேருந்து நம்ம -2க்கு ஒரு பாயிண்ட்டு பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் -2. -2ஓட எந்த நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? 3 சொல்லியிருக்கிறாங்க. 3ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ ஃபார்வர்ட் ஜம்ப் 3 ஸ்டெப்ஸ் பண்ணணும். அப்போது 1, 2, 3.
அப்போ the answer is 1. அப்போ 3 plus minus 2 is equal to 1. ஸோ இப்போ இது பாருங்க 6 less than 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 6 less than 1 நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 0, ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 6 less than 1 அப்படின்னா 1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ப்ளாட் பண்ணிவிட்டு லெஸ் தென் அப்படின்னா நமக்கு வந்து பேக்வேர்ட் ஜம்ப் போயிடணும். மோர் தென் அப்படின்னா ஃபார்வர்ட் ஜம்ப், லெஸ் தென்னா பேக்வேர்ட் ஜம்ப். ஸோ 6 ஸ்டெப்ஸ் வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணணும். அப்போது 1லேருந்து 6 ஸ்டெப்ஸ் வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு -5 வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 less than -2. ஸோ 3 less than -2 வந்து நம்ம இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ 3 less than -2 நம்ம வந்து ஃபஸ்ட்டு -2 நம்ம ப்ளாட் பண்ணிக்கலாம். -2 ப்ளாட் பண்ணிவிட்டு லெஸ் தென்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பேக்வேர்ட் ஜம்ப்னு சொல்லியிருக்கிறோம். 3 ஸ்டெப்ஸ் வந்து 3 less thanன்றனால 3 ஸ்டெப்ஸ் வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணணும் -2லேருந்து. இப்போ 1, 2, 3. இப்போ -5 தான் ஆன்சர். ஸோ இப்போ இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது அடிஷன் பண்ணுறப்போ. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ், 2 பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம், 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11. ஸோ 11ம் ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். இதே இது 2 நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் நெகட்டிவ் நம்பரில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதையே நான் வந்து மைனஸில் எழுதிக்கிறேன். -5 + -6 இது ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணுறப்போ 11 வரும். சிம்பிள் வந்து மைனஸ் சிம்பிளில் தான் வரணும். இது செகண்ட் ரூல். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸ் மைனஸ். தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன ஆப்ரேஷன் பண்ணோம்னா சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது நான் வந்து 5 எடுத்துக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது ஒரு 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்றது -25 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் அடிஷன் பண்ணுறப்போ நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ 25 - 5 பண்ணுறப்ப நமக்கு 20 வரும். இதோட சிம்பிள் எப்படி போடணும்னா இந்த 2 நம்பர்ஸ் இருக்குல்லையா, அந்த 2 நம்பர்ஸோட எது பெருசுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது இந்த 2 நம்பர்ஸில் எது பெருசு, அதாவது சிம்பிளை விட்டுருங்க, நம்பரை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். 25 பெருசா 5 பெருசா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 25 தான் பெருசு. 25 இஸ் பிக்கர் நம்பர். அப்போ அதோட சிம்பிள் பாருங்கள் மைனஸ். அப்போ அந்த மைனஸ் சிம்பிள் தான் ஆன்சருக்கு நம்ம போடணும். இதே இது பாருங்கள், இதே நான் வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறேன். 25 அப்படின்றது பாசிட்டிவ் நம்பரை எடுத்துக்கிறேன், 5 வந்து நெகட்டிவ் நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ 25 + -5 இது ரெண்டையும் அடிஷன் பண்ணுறப்போ ஆஸ் யூஷுவல் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் அடிஷன் பண்ணுறப்போ நம்ம சப்ராக்ஷன் தான் நம்மளோட ஆப்ரேஷனாக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 20 தான் வரும். 25 - 5 வந்து 20 தான் வரும். அதோட சிம்பிள் வந்து எப்படி பார்க்கணும், அந்த சிம்பிள் இப்போ இந்த நமக்கு 2 நம்பர் இருக்கு இல்லையா, 2 நம்பர்ஸோட சிம்பிளை விட்டுறணும். சிம்பிளை விட்டுட்டு எது பிகர் நம்பர்னு பார்க்கணும். 25 பிகரா 5 பிகரான்னு பார்க்கணும். 25 தான் பிகர். ஸோ இப்போ 25ஓட சிம்பிள் என்னதுன்னு பார்க்கணும். ப்ளஸ், ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் தான். அப்போ நம்மளோட ஆன்சரும் நமக்கு ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸில் நீங்கள் வந்து தரவு ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸசைஸ் 6.1 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ரைட் ஆப்போசிட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஆப்போசிட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் சம் ஏ சம் பாருங்கள். இன்க்ரீஸ் இன் வெயிட். ஸோ இன்க்ரீஸ்க்கு ஆப்போசிட் வந்து என்னது, டிக்ரீஸ். இப்போ த ஆப்போசிட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் வெயிட் இஸ் டிக்ரீஸ் இன் வெயிட். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். 30 கிலோமீட்டர் நார்த். நார்த்துக்கு வந்து ஆப்போசிட் என்னது, சவுத். த ஆப்போசிட் ஆஃப் 30 கிலோமீட்டர் நார்த் இஸ் 30 கிலோமீட்டர் சவுத். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. 80 மீட்டர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து வெஸ்ட். But the opposite of 80 meter east is 80 meter west. Next D sum பாருங்க. Loss of rupees 700.
ஸோ லாஸ்க்கு ஆப்போசிட் வந்து ப்ராஃபிட் இல்லைன்னா கெயின் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த ஆப்போசிட் ஆஃப் லாஸ் ஆஃப் ₹700 இஸ் ப்ராஃபிட் ஆஃப் ₹700. ஈஸம் பாருங்க, 100 மீட்டர் above sea level. ஸோ above, the opposite of above அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா below. The opposite of 100 meter above sea level is 100 meter below sea level. Next question number 2 பாருங்க, represent the following numbers as integers with appropriate signs. ஸோ நம்ம வந்து இன்டீஜரில் ரெப்ரசன்ட் பண்ணணும், அதோட appropriate sign, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். இப்போ அதில் ஏசம் பாருங்க, an aeroplane is flying at a height 2000 meters above the ground. ஸோ கிரவுண்ட்லேருந்து 2000 meters aboveல ஃப்ளை பண்ணுது. ஸோ அப்போ above அப்படின்றப்ப ப்ளஸ், இப்போ ப்ளஸ் 2000 இஸ் த ஆன்சர். பி சம் பாருங்க, a submarine is moving at a depth 800 meter below the sea level. ஸோ below அப்படின்னு இருக்கு, abovனா பாசிட்டிவ், below-னா நெகட்டிவ். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து -800. சப்மரைன் வந்து சீக்கு அடியில் டெப்த்தில் 800 மீட்டர் வந்து சீ லெவலுக்கு அடியில் மூவ் ஆகிட்டுருக்கு, அப்போ மைனஸ். நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள், எ டெபாசிட் ஆஃப் ₹2000. ஸோ ஒரு பேங்க்கில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மணி வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ், இப்போ +200. நெக்ஸ்ட்டு டீசம் பாருங்கள், வித்ட்ராவல் ஆஃப் ₹700. ஸோ வித்ட்ராவல்னால் என்னது, நம்ம பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறது. ஸோ அதோட வேல்யூ வந்து மைனஸ் குறைஞ்சிட்டே தான் போகும், அப்போ -700 இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆன் அ நம்பர் லைன். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பர் லைனை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ ஏசம் வந்து +5. ஸோ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, மிடில் 0, ரைட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் -1 -2 -3 -4 -5 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து +5 வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சம்மில். ஸோ 5 +5 ப்ளஸ் எல்லாமே ரைட் சைடு இருக்கும். ஸோ இதுதான் +5. ஸோ இதை வந்து நம்ம ஏ அப்படின்ட்டு அந்த இன்டீஜருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, ஏ. இப்போ ஏஸ் ஈக்குவல் டு +5. நெக்ஸ்ட்டு பி சம் வந்து என்னது, -10 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த சைடு நமக்கு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது -10, இங்கே இருக்குது. ஸோ இந்த இன்டீஜருக்கு ஒரு நேமிங் கொடுத்துக்கோங்க, ரவுண்ட் பண்ணிவிட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங் கொடுத்துக்கோங்க. அப்போ பி ஈக்குவல் டு -10. சீசம் வந்து +8 கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர், ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ 8 இங்கே இருக்குது. 8 நம்ம பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். அப்போ சி ஈக்குவல் டு +8. நெக்ஸ்ட் டிசம் பாருங்க, -1 கொடுத்துருக்காங்க. -1ன்றது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஒரு -1, இதுக்கு ஒரு நேமிங் நம்ம கொடுத்துக்கலாம் டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டி ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட் ஈசம் பாருங்க, -6 இருக்கு. இதுவும் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும், நம்பர் லைனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ -6, அதுக்கு ஒரு நேமிங் கொடுத்துக்கலாம் இ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இ ஈக்குவல் டு -6. நம்பர் 4 பாருங்க, அட்ஜசன்ட் ஃபிகர் இஸ் அ வெர்டிக்கல் நம்பர் லைன். நம்ம யூஸ்வலாக நம்பர் லைன் வந்து ஹரிசான்டலாக வரைவோம். அவங்க ஒரு வெர்டிக்கல் நம்பர் லைன் வந்து கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்டிங் இன்டீஜர்ஸ். அதில் வந்து சம் இன்டீஜர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்சர்வ் இட், நம்ம அதை அப்சர்வ் பண்ணிட்டு அண்ட் லொக்கேட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு வந்து நம்ம அதோட லொக்கேஷனை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும், அந்த பாயிண்ட்ஸோட லொக்கேஷனை வந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள், இஃப் பாயிண்ட் டி இஸ் +8 தென் விச் பாயிண்ட் இஸ் -8 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வேல்யூஸ் இங்கே வந்து +8 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ பாயிண்ட் டி வந்து +8 அப்படின்னா -8 வந்து எந்த பாயிண்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மைனஸ் எல்லாமே கீழே இருக்கும், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே கீழே இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள், இங்கே 0 இருக்குது. இப்போ -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. ஸோ -8 இங்கே வருது. இதுக்கு நேரம் நமக்கு என்ன இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ பாயிண்ட் எஃப் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள், இஸ் பாயிண்ட் ஜி a நெகட்டிவ் இன்டீஜர் ஆர் அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஜி வந்து நெகட்டிவ் இன்டீஜரா பாசிட்டிவ் இன்டீஜரான்னு கேட்குறாங்க. ஸோ ஜி எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்பர் லைனில் மேலே இருக்கா, 0க்கு மேலே இருக்கா, 0க்கு கீழே இருக்கான்னு பாருங்கள். 0க்கு கீழே தான் நமக்கு ஜி இருக்குது.
ஸோ கீழே ஃபுல்லாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ எஸ், இட் இஸ் அ நெகட்டிவ் இன்டீஜர். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். ரைட் இன்டீஜர்ஸ் ஃபார் பாயிண்ட் பி அண்ட் இ. ஸோ பிக்கும் இக்கும் நம்ம இன்டீஜர் வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பி பார்க்கலாம். பி வந்து இங்கே மேலே இருக்குது. ஸோ இப்போ 0லேருந்து நீங்கள் பி வரைக்கும் வேல்யூ சொல்லி பாருங்கள். 0, 1, 2, 3, 4. ஸோ பி வந்து 4 தான் வருது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு +4. மேலே ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ +4. அடுத்து இ கேட்குறாங்க. இ வந்து நமக்கு இங்கே இருக்குது, கீழே இருக்குது. அப்போ 0லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கணும். -1 -2ன்னு. இப்போ -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10. அப்போ இ வந்து -10. இ இஸ் ஈக்குவல் டு -10. நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. டி சம் வந்து which point marked on this number line has the least value. லீஸ்ட்னா மினிமம் வேல்யூ, இருக்கிறதுலே சின்ன வேல்யூ தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த நம்பர் லைனில் எது இருக்கிறதுலே சின்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பாசிட்டிவ் நம்பர்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும், நெகட்டிவ் நம்பர்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பாசிட்டிவ் நம்பரோட வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து எப்பயுமே ஸ்மாலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் சைடு போகவே தேவையில்லை லீஸ்ட் வேல்யூ அப்படின்றனால. நெகட்டிவ் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா -1 விட -2 வந்து சின்னதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே வர்றப்போ -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 இதுதான் லாஸ்ட் இருக்குது. -10 தான் லாஸ்ட் இருக்குது. அப்போ லீஸ்ட் வேல்யூ வந்து இந்த நம்பர் லைனில் லீஸ்ட் வேல்யூ வந்து -10. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு -10 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இ சம் பாருங்கள். அரேஞ்ச் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் டிசைனிங் ஆர்டர் ஆஃப் வேல்யூ. ஸோ டிசைனிங் ஆர்டர், அசனிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக், டிசைனிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால். ஸோ டிசைனிங் ஆர்டர் இந்த நம்பர் லைனில் உள்ள வேல்யூஸை டிசைனிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிறதுலே பிக்கர் வேல்யூ வந்து இங்கே டாப் மோஸ்ட் நம்பராக தான் இருக்கும். இப்போ டி, அப்போ டி ஃபஸ்ட் எழுதுவீங்க. டி, சி, பி, ஏ, ஹச், ஜி, எஃப், இ. அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸும் நீங்கள் எழுதிடுங்க. இப்போ டியோட வேல்யூ வந்து +8, சியோட வேல்யூ வந்து +5, பியோட வேல்யூ +4, ஏயோட வேல்யூ +2, ஹச்சோட வேல்யூ -2, ஜியோட வேல்யூ -6, எஃபோட வேல்யூ -8, இயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 பாருங்க. Following in the list of temperatures of 5 places in India on a particular day of the year. So 5 places, இந்தியாவில் உள்ள 5 பிளேசஸோட டெம்பரேச்சர் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க பர்டிகுலர் டே ஆஃப் த இயருக்கு. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து இதை வந்து இன்டீஜர் ஏசம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரைட் த டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் தீஸ் பிளேசஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டீஜர்ஸ் இன் த பிளாங்க் காலம். ஸோ இன்டீஜரில் நம்ம எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பிளேஸு, இது வந்து டெம்பரேச்சர். இப்போ பிளேஸ் பாருங்கள். சியாச்சின் அப்படின்ற பிளேஸில் வந்து 10 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் கீவேர்டு வந்து பிலோன்னு இருக்குது. ஸோ பிலோனா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவ். அபோவ்னா பாசிட்டிவ் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து பிலோன்றனால நெகட்டிவ். இப்போ -10 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு ஷிம்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 0 விட கம்மியாக 2 டிகிரி அப்படின்னா 0 விட கம்மியாக இருக்கிறது -2, பிலோன் வேறு இருக்குது. ஸோ -2 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு அகமதாபாத்தில் வந்து 30 டிகிரி செல்சியஸ் அபோவ் 0 டிகிரி செல்சியஸ். அது நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே தான் வந்து நமக்கு 30 வரும், அபோவ்ன்றப்ப ப்ளஸ். ஸோ அப்போ +30ன்றது 0க்கு அபவில் தான் வரும், அப்போ +30. நெக்ஸ்ட்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ் அபவ் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்பர் லைனில் வந்து 0 டிகிரிக்கு மேலே அபவுன்றப்ப ப்ளஸ். ஸோ இப்போ +20 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸ்ரீநகர் வந்து 5 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ். ஸோ பிலோ இருக்குது, 0 டிகிரிக்கு கீழே நம்பர் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 0 டிகிரி பிலோ அப்படின்றப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அப்போ பிலோன்றது தான் கீவேர்ட். -5 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். இப்போ பி சம் பாருங்க. ஃபாலோயிங் இஸ் த நம்பர் லைன் ரெப்ரசன்டிங் த டெம்பரேச்சர் இன் த டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்குறாங்க, அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 0 இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்.
இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கிற டிகிரி செல்சியஸ் +5 டிகிரி செல்சியஸ் +10 டிகிரி செல்சியஸ் +15 டிகிரி செல்சியஸ் +20 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். ஸோ -5 டிகிரி செல்சியஸ் -10 டிகிரி செல்சியஸ் -15 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சீசமில் என்ன கேட்குறாங்க, விச் இஸ் த கூலஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ சியாச்சினுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், -10 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். ஷிம்லா வந்து -2 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். அகமதாபாத் வந்து +30 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டெல்லி பார்த்தீங்கன்னா +20 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். அண்ட் ஸ்ரீநகர் வந்து -5 டிகிரி செல்சியஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே இந்த நம்பர் லைனில் பிளாட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பிளாட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஷியாச்சின் வந்து நம்ம வந்து -10 டிகிரி செல்சியஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஆரோ மார்க் போட்டு ஷியாச்சின் அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஷிம்லா வந்து -2 டிகிரி செல்சியஸ். அப்போ ஜீரோலேருந்து நீங்கள் செகண்ட் லைன் பார்க்கணும், -1 -2. அப்போ இதுதான் வந்து நமக்கு ஷிம்லா. நெக்ஸ்ட் ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா -5 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம டேரெக்டாகவே இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ்ல வந்து அகமதாபாத் வந்து +30 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெல்லி வந்து +20 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் வந்து டேரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது கூலஸ்ட் பிளேஸ், விச் இஸ் த கூலஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து எது கூலஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். கூலஸ்ட் அப்படின்றப்போ நம்ம மைனஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -10 இதுதான் அதிகமாக இருக்கிறது. அந்த கூல் அந்த மைனஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து கூலஸ்ட் பிளேஸ். ஸோ அப்போ வந்து -10 தான் ஆன்சர், சியாச்சின் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டிசம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் வேர் டெம்பரேச்சர்ஸ் ஆர் அபவ் 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கிற பிளேசஸ்லாம் என்னென்னது, டெல்லி அண்ட் அகமதாபாத் தான் 10 டிகிரி செல்சியஸ்க்கு அபவ். நம்பர் 6 பாருங்க, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் விச் நம்பர் இஸ் த ரைட் ஆஃப் த அதர் ஆன் த நம்பர் லைன். ஸோ பேர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்பர் லைனில் வந்து எந்த நம்பர் வந்து ரைட் சைடில் இருக்குது இன்னொரு நம்பருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள், 2,9 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நம்பர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணுறப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஸோ நம்பர் லைன் அப்படின்னா நமக்கு மிடில் வந்து 0 இருக்கணும், ரைட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 and 9 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 பிளாட் பண்ணிக்கோங்க, 9 பிளாட் பண்ணிக்கோங்க. 2க்கு வந்து 9 இந்த சைட் ஃபுல்லாக ரைட் சைட், இந்த சைட் ஃபுல்லாக லெஃப்ட் சைட். ஸோ 2 வந்து 9 தான் வந்து ரைட் சைடில் இருக்குது, 2க்கு வந்து 9 தான் ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா 9 இஸ் த ரைட் ஆஃப் 2 on நம்பர் லைன் அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பிசம் பாருங்க, பிசம் வந்து -3,8 இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி நீங்கள் நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா -3 and -8. ஸோ -3 இங்கே இருக்குது. ஸோ -3 பிளாட் பண்ணியாச்சு. -8 வந்து இதுக்கப்புறம் தான் வரும், -4 -5 -6 -7 -8. ஸோ -3 இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் சைடில் இருக்குது, -8 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆன்சரில் எப்படி எழுதணும், -3 இஸ் டு த ரைட் ஆஃப் -8 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சீசம் பாருங்கள், 0,-1 இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் நம்பர் லைன் ட்ரா பண்ணி பாருங்கள். 0க்கு ரைட் சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் வரும். அப்போ 0 தான் நமக்கு ரைட் சைடில் இருக்கும் அண்ட் கம்பேர் டு -1. அப்போ 0 இஸ் டு த ரைட் ஆஃப் -1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டிசம் பாருங்கள், -11,10 இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 வந்து நமக்கு இந்த சைடு 9க்கு அப்புறமா நமக்கு வந்து 10 வரும், 10. அப்புறம் வந்து இன்னொரு நம்பர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, -11 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து -11 இந்த சைடு நமக்கு -11 வரும், -9 -10 -11 வரும். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது அண்ட் 10 வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ 10 தான் நமக்கு ரைட் சைடில் இருக்குது, -11 வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா 10 is to the right of -11 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து -6,6 ஈசம் வந்து -6,6 இருக்குது. இதில் உங்களுக்கே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணினா 6 தான் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்போ 6 is to the right of -6. நெக்ஸ்ட் எஃப்சம் பாருங்கள், இப்போ நீங்கள் இதில் -100 இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்து
நம்பர் லைனில் ட்ரா பண்ணி ஒவ்வொரு நம்பரும் பிளாட் பண்ண முடியாது. 100 வரைக்கும் நம்மளால் எழுதிட்டே இருக்க முடியாது. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சிடணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்போ 1 is to the right of -100. Question number 7 பாருங்க. Write all the integers between the given pairs. Write them in the increasing order அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேர் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அதில் உள்ள இன்டீஜர்ஸ் பிட்வீன் இன்டீஜர்ஸ் எல்லாமே எழுதணும். இன்க்ரீசிங் ஆர்டர்லேயும் எழுதணும். இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா நமக்கு ஸ்மால் டு பிக் அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நம்ம எழுதணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஏ சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, 0 and -7 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன் பிட்வீன் 0க்கும் -7க்கும் பிட்வீனில் உள்ள இன்டீஜர்ஸ் எல்லாமே எழுதணும். ப்ளஸ் அது இன்க்ரீசிங் ஆர்டர்லேயும் எழுதணும். இப்போ ஆன்சர் வந்து த இன்டீஜர் பிட்வீன் 0 and -7 அப்படின்னு போட்டுட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் நம்ம பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவ் நம்பர்ஸில் வந்து பிக் நம்பர் தான் ஸ்மால் நம்பர், ஸ்மால் நம்பர் தான் பிக் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம 0வையும் -7ஐயும் விட்டுறணும். பிட்வீன் கேட்டனால இப்போ -7ஐ விட்டுறணும். விட்டுட்டு -6லேருந்து எழுதணும். -6, -5, -4, -3, -2, -1. 0வும் நம்ம எழுதக்கூடாது. ஸோ பிட்வீன் நம்பர்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஸோ இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதை விட இது வந்து பிக்கர், இதை விட இது வந்து பிக்கர், இதை விட இது வந்து பிக்கர். -3 வந்து பிக்கர், -3ஐ விட -2 பிக்கர், -2ஐ விட -1 பிக்கர். ஸோ இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. -4 and 4. ஸோ இந்த -4க்கும் 4க்கும் பிட்வீனில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும் இன்க்ரீசிங் ஆர்டரில். ஸோ ஆன்சர் வந்து த இன்டீஜர்ஸ் பிட்வீன் -4 and 4 in increasing order is -3, -2. -4 லீவ் பண்ணிருங்க. -3, -2, -1, 0, 1, 2, 3. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. -8 and -15. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் பிட்வீனில் இருக்கிற இன்டீஜர்ஸ் நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் பார்க்கலாம். ஆன்சர் வந்து த இன்டீஜர்ஸ் பிட்வீன் -8 and -15 in increasing order அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ -14லேருந்து ஸ்டார்ட் ஆகும். -14, -13, -12, -11, -10, -9. நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. -30 and -23 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது த ஆன்சர் வந்து த இன்டீஜர்ஸ் பிட்வீன் -30 and -23 in increasing order வந்து -29, -28, -27, -26, -25, -24. Question number 8 பாருங்க. Write 4 negative integers greater than -20. So -20ஐ விட கிரேட்டராக இருக்கணும், அது நெகட்டிவ் இன்டீஜர்ஸாகவும் இருக்கணும். எனி 4 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போனா -1ல் இருந்து -19 வரைக்கும் எந்த ஒரு 4 இன்டீஜர்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். -1லேருந்து -19 வரைக்கும். ஸோ நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். -1, -5, -19, -12, -14, -17, -2, -7 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பி சம் பாருங்க. ரைட் 4 integers less than -10. ஸோ -10ஐ விட லெஸராக இருக்கணும் 4 integers கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா -10ஐ விட அப்படின்றப்போ நீங்கள் வந்து -11லேருந்து எந்த ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸும் எழுதிக்கலாம். -11, -12, -13, ஈவன் -100, -1000 அந்த மாதிரி எந்த நம்பர்னாலும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா -11, -13, -20, -100, -99. Question number 9 பாருங்க. For the following statements, write true or false. If the statement is false, correct the statement அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கு எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். -8 is to the right of -10 on a number line அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு -8, -10 நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நம்பர் லைனில் பாருங்கள், -8, -10 பிளாட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா -8 வந்து ரைட் சைடில் இருக்குது. ஆர்ன்றது ரைட் சைடு, எல்ன்றது லெஃப்ட் சைடு. -8ன்றது ரைட் சைடில் இருக்குது, -10 அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, இப்போ அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, -8 is to the right of -10 on a number line அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஓகே, நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள்.
minus 100 is to the right of minus 50 on a number line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் லைனில் வந்து நம்ம minus 50யும் minus 100ம் நம்ம ஃபஸ்ட்டு plot பண்ணலாம். plot பண்ணிவிட்டு எது ரைட் சைடில் இருக்குது எது லெஃப்ட் சைடில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ minus 50 நான் வந்து இங்கே plot பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து எவ்ரி நம்பரையும் நம்மளால் எழுதி நம்பர் லைனில் plot பண்ண முடியாது. நம்ம வந்து கரெக்டாக இப்போ minus 50 நமக்கு ஃபஸ்ட்டில் வரும். ஜீரோலேருந்து எழுதுகிறப்போ minus 50 தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து தான் minus 100 வரும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி எழுதணும். இப்போ minus 50 minus 100 plot பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ரைட் சைட், இது வந்து லெஃப்ட் சைட். ஸோ இதுதான் minus 50 தான் ரைட் சைடில் இருக்குது when compared to minus 100. minus 100க்கு minus 50 தான் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, minus 100 is to the right of minus 50 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். கரெக்டட் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா minus 100 is to the left of minus 50 on a number line. நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் minus 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஒரு நம்பர் லைனில் வந்து இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இந்த சைட் ஃபுல்லாக லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ஜீரோ வந்து மிடில் இருக்கும். நெகட்டிவ் இன்டீஜர் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா minus 1 தான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக இதோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே தான் போகும்னு சொல்லியிருக்கிறேன். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கெல்லாம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு ஃபுல்லாக வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது நம்ம கம்பேர் பண்ணுறப்போ minus 1ன்றது தான் இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில், ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் minus 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ இதோட கரெக்டட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் ஜீரோ, ஜீரோலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் போகணும். நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, போயிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் ஜீரோ வி வில் கெட் ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள். minus 26 is greater than minus 25 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ இந்த நம்பர் லைன் பாருங்கள், ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு minus 25 வரும். இது minus 1 minus 2 minus 3 அப்படியே எழுதிட்டே இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு minus 25 வரும். நெக்ஸ்ட்டு தான் minus 26 வரும். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம நெகட்டிவ் சைடு எழுதுகிறப்போ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, minus 26 is greater than minus 25ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடையாது, minus 26 is lesser than minus 25. ஸோ இங்கே வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது நம்ம வந்து கரெக்டட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ minus 26 is lesser than minus 25. இந்த அவங்க கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. கரெக்டட் ஸ்டேட்மெண்ட் வந்து minus 26 is lesser than minus 25. Question number 10 பாருங்கள். Draw a number line and answer the following. ஸோ நம்பர் லைன் வரைஞ்சிட்டு நம்ம அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏசம் பாருங்கள். விச் நம்பர் வில் வி ரீச் இஃப் வி மூவ் 4 numbers to the right of minus 2. ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. minus 2 இருக்குது, 0 minus 1 minus 2 minus 2 இருக்குது. minus 2லேருந்து 4 numbers ரைட் சைடு மூவ் பண்ணணும். இதுதான் ரைட் சைடு. ஸோ minus 1 0 1 2. இப்போ ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. விச் நம்பர் வில் வி ரீச் இஃப் வி மூவ் 5 numbers டு த ரைட் ஆஃப் 1. ஸோ 1ல் இருந்து டு த லெஃப்ட் ஆஃப் 1. 1லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும் 5 நம்பர்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா 1லேருந்து 0 minus 1 minus 2 minus 3 minus 4. ஓ minus 4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. இஃப் யூ ஆர் அட் minus 8, minus 8ல் இருக்கும் ஆன் த நம்பர் லைன், இன் விச் டைரக்ஷன் ஷுட் பி மூவ் டு ரீச் minus 13. ஸோ minus 8, இப்போ 0லேருந்து minus 8 பிளாட் பண்ணிக்கோங்க. minus 8லேருந்து minus 13 போகணுன்னா இந்த டைரக்ஷனில் வந்து நீங்கள் வந்து போகணும், மூவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படின்னு. ஸோ லெஃப்ட் ஆன் நம்பர் லைன், இந்த சைடு தானே வரும் minus 13. ஸோ லெஃப்ட் ஆன் நம்பர் லைன். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. டி சம் வந்து இஃப் யூ ஆர் அட் minus 6. ஸோ நம்பர் லைனில் நம்ம minus 6ல் இருக்கிறோம். இன் விச் டைரக்ஷன் ஷுட் பி மூவ் டு ரீச் minus 1. ஸோ minus 6ல் இருந்து minus 1 போகணும் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் போவோம்? minus 1 ரைட் ஹேண்ட் சைடு தான் போவோம். ஸோ ரைட் ஆன் நம்பர் லைன்.
ஓகே சில்ட்ரன், இப்போ எக்ஸசைஸ் 6.2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். மோர் தென் அப்படின்னா நம்பர் லைனில் ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும், அண்ட் லெஸ் தென் அப்படின்னா நம்பர் லைனில் பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். யூஸிங் நம்பர் லைன் அண்ட் ரைட் த இன்டீஜர் விச் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏசம் வந்து பார்த்தீங்கன்னா 3 more than 5. 3 more than 5 இதுக்கு மீனிங் என்னது? 5 விட 3 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 5 விட 3 எக்ஸ்ட்ரா, அந்த 5ஓட வேல்யூ வந்து 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து நம்பர் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. 0, ரைட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பிளாட் பண்ணிக்கோங்க. 3 more than 5. ஸோ 5, 0லேருந்து 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கீவேர்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். மோர் தென் அப்படின்னா ஃபார்வர்ட் ஜம்ப். அப்போது 5ஓட 3 வேல்யூ எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார்வர்ட் ஜம்ப் 1, 2, 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஏன்னு சொல்லியிருக்கிறேன், எண்டிங் பாயிண்ட்டை பின்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 8 தான் வருது. அப்போ 3 more than 5 is equal to +8. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. 5 more than -5, அதாவது -5ல் -5 அப்படின்ற இன்டீஜரில் வந்து ஒரு 5 எக்ஸ்ட்ரா அதோட வேல்யூ ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதான் கேட்குறாங்க. ஸோ மோர் தென் அப்படின்றப்ப ஃபார்வர்ட் ஜம்ப் தான். ஸோ -5, 0லேருந்து -5 ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிக்கோங்க. பிளாட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மோர் தென் அப்படின்றதுனால ஃபார்வர்ட் ஜம்ப் 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும். இப்போ 1, 2, 3, 4, 5. ஸோ பி தான் ஆன்சர். ஸோ 0 தான் ஆன்சர். அப்போ 5 more than -5 is equal to 0. நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. 6 less than 2. ஸோ 2ன்ற வேல்யூவில் 6 வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ லெஸ் தென் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? பேக்வர்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2, 0லேருந்து 2 பார்த்துக்கோங்க. அதுதான் பி அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 6 லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பேக்வர்ட் ஸ்டெப் 6 கவுண்ட் போகணும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ஆன்சர் வந்து -4. ஸோ அப்போ 6 less than 2 is equal to -4. டி சம் பாருங்க. 3 less than -2. ஸோ -2ஓட வேல்யூலேருந்து 3 வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ 0லேருந்து -2 ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிவிட்டு ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ -2லேருந்து 3 less than, அப்போ பேக்வேர்ட் ஜம்ப்பு 3 ஸ்டெப்ஸ் போகணும். இப்போ 1, 2, 3. இப்போ ஆன்சர் வந்து -5. 3 less than -2 is equal to -5. ஸோ நீங்கள் ஏபின்லாம் கன்ஃபார்மாக மார்க் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக ஜம்ப் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். யூஸ் நம்பர் லைன் அண்ட் ஆட் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ். நம்பர் லைன் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இன்டீஜர்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 9 + -6 ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 9 பாருங்க. 0லேருந்து நம்ம 9 பார்க்கணும். ஸோ அதை வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ +-6, 9ஓட -6ஐ ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். அப்போ பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணணும். 6 ஸ்டெப்ஸு பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணணும். அப்போது 1, 2, 3, 4, 5, 6. So 3 is the answer. 9 + -6 is equal to 3. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. 5 + -11 அதே மாதிரி தான். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 5 பிளாட் பண்ணிக்கோங்க. 0லேருந்து 5. ஸோ 5 பிளாட் பண்ணிக்கோங்க. அதோட -11 ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மைனஸில் இருக்குது. அப்போ பேக்வேர்ட் ஜம்ப் 11 ஸ்டெப்ஸ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. So -6 is the answer. 5 + -11 is equal to -6. Next C sum பாருங்க. -1 + -7 இருக்குது. ரெண்டுமே நெகட்டிவ் இன்டீஜராக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம வந்து நம்பர் லைன் எப்பயும் போல் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு -1 பிளாட் பண்ணிக்கோங்க. 0லேருந்து -1 பிளாட் பண்ணிக்கோங்க.
-1 ப்ளஸ் -7 -7 ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ பேக்வேர்ட் ஜம்ப் 7 ஸ்டெப்ஸ் பண்ணணும் -1லேருந்து. 1 2 3 4 5 6 7. ஸோ ஆன்சர் வந்து -8. நெக்ஸ்ட் டிசம் பாருங்க. -5 ப்ளஸ் 10 ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து -5 0லேருந்து நம்ம வந்து -5 வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. அதோட ப்ளஸ் 10 பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ 10 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும் -5லேருந்து. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸில் வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சம்மில் வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? -1 இருக்குது. ஸோ -1 நம்பர் லைனில் பிளாட் பண்ணிக்கலாம் 0லேருந்து -1க்கு. நெக்ஸ்ட்டு -1லேருந்து -2 ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. -1ஓட -2 ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ பேக்வேர்ட் ஜம்ப்பு 2 ஸ்டெப்ஸ் போகணும். அப்போது 1 2. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? -3ல் இருக்கோம். ஓகே. இப்போ இந்த -3ஓட அகைன் ஒரு -3 ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அகைன் இது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்றதுனால 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட் ஜம்ப் தான் பண்ணணும். அப்போது 1 2 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான் -6. -1 ப்ளஸ் -2 ப்ளஸ் -3 is equal to -6. நெக்ஸ்ட் எஃப்சம் பாருங்க. -2 ப்ளஸ் 8 -4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து -2 நம்ம வந்து பிளாட் பண்ணிக்கலாம் 0லேருந்து -2. -2ஓட ப்ளஸ் 8 நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ப்ளஸ் 8. ஸோ 8 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும். அப்போது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக 6ல் நிற்கிறோம். இப்போ அகைன் அந்த 6 இருக்கு இல்லையா, அதோட -4 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ அப்போ வந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணணும் 4 ஸ்டெப்ஸு. 6லேருந்து பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணணும் 4 ஸ்டெப்ஸு. 1 2 3 4. அப்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து +2. Question number 3 பாருங்க. add without using number line. நம்பர் லைன் யூஸ் பண்ணாமல் அடிஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ரூல்ஸ் சொல்லி கொடுத்தேன். அதை நான் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடிஷன் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆன்சருக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சிம்பிள் தான் போடணும். செகண்ட் ரூல் என்னென்னா 2 நெகட்டிவ் இன்டீஜர் எனி 2 நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்து நம்ம அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ஆப்ரேஷன் வந்து நம்ம அடிஷன் தான் பண்ணணும். பட் ஆன்சரில் வந்து நெகட்டிவ் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இல்லைனா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இந்த மாதிரி இன்டீஜர்ஸ் வந்தாலும் அங்கே ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறது சப்ராக்ஷன் தான் பண்ணணும். சிம்பிள் அந்த ஆன்சருக்கு எப்படி சிம்பிள் போடணும்னா எந்த நம்பர் பிக்கர் நம்பரோ அந்த நம்பரோட சிம்பிள் என்னதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த சிம்பிள் தான் நம்ம ஆன்சருக்கு போடணும். இப்போ நமக்கு வந்து சம்ஸில் சொல்கிறப்ப உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 11 ப்ளஸ் -7 இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் இது வந்து மைனஸ். ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆப்ரேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போது 11 - 7 வந்து நமக்கு 4 வரும். ஸோ இதுக்கு எப்படி சிம்பிள் போடணும்னா இந்த 2 நம்பரில் எது பெருசுன்னு பார்க்கணும். இந்த சிம்பிள்லாம் லீட் பண்ணிடுங்க, இதை விட்டுருங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. 11 7 ஜஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 11 பிக்கரா 7 பிக்கரான்னு பாருங்கள். நமக்கு 11 தான் பிக்கர். இப்போ 11ஓட சிம்பிள் என்னது? ப்ளஸ். அப்போ +4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். -13 ப்ளஸ் 17 ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ரெண்டுக்குமே சேம் ப்ரொசீஜர்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணணும்? நம்மள என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? சப்ராக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ 18 - 13 வந்து நமக்கு 5 வரும். சிம்பிள் வந்து இந்த ஆன்சருக்கு என்ன சிம்பிள் போடணும்? இந்த 2 நம்பரில் எது பிக்கர் நம்பர்? இதோட
கரஸ்பாண்டிங் சிம்பிளை லீவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 13 18 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எது பிக்கர் நம்பர்? 18 தான் நமக்கு பிக்கர் நம்பர். அப்போ அதோட சிம்பிள், அதுக்கப்புறம் தான் அதோட சிம்பிளை பார்க்கணும். ஸோ அதோட சிம்பிள் வந்து ப்ளஸ். இப்போ +5 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். -10 + +19. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ், இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? சப்ராக்ஷன். இப்போது 19 - 10 வந்து 9. இப்போ பாருங்கள், இதோட சிம்பிளை லீவ் பண்ணிடுங்க. பண்ணிட்டா நமக்கு 10 19. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 19 தான் பிகர் நம்பர். அப்போது +9. இப்போ டி சம் பாருங்கள். -250 + +150. ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் சேம் ரோல் தான். என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? சப்ராக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 100 வரும். இப்போ நமக்கு 250 இருக்குது, 150 இருக்குது. ஸோ இதோட சிம்பிளை லீவ் பண்ணிடுங்க. லீவ் பண்ணிவிட்டு 250 பிகரா 150 பிகரா? 250 தான் பிகர். அப்போ 250யோட சிம்பிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் வந்து சிம்பிளை லீவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் சிம்பிளை லீவ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 150 தான் பிகர்னு சொல்லிட்டு இங்கே +100 போட்டுருவீங்க. சிம்பிளை லீவ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்போ வந்து 250 தான் பிகர் நம்பர். அதோட சிம்பிள் வந்து மைனஸ், அதனால நம்ம மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள். -380 + -270. ஸோ இது வந்து ரெண்டுமே நெகட்டிவ் இருக்குது. ரெண்டுமே நெகட்டிவ்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? அடிஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 380 + 270 = 650. அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் மைனஸ் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? மைனஸ் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதோட ஆன்சரில் வந்து -650 போடணும். நெக்ஸ்ட் எஃப் சம் பாருங்க. -270 + -100 ரெண்டுமே மைனஸாக இருக்குது. ஸோ ரெண்டு நெகட்டிவ் நம்பர்னா அதோட ஆப்ரேஷன் வந்து என்ன ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்? அடிஷன் தான் பண்ணணும். ஸோ வந்து 317 வரும். சிம்பிளுமே நமக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ -317 இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப். சம்னா என்னது? நமக்கு அடிஷன். ஸோ அடிஷன் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்க. 137 and -354. இப்போ 137 ப்ளஸ் மைனஸ் அடிஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் -34 ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ரூல்குள்ளே என்ட்ரு ஆயிடணும். ஸோ நமக்கு இங்கே என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர்னா சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு வந்து என்ன சிம்பிள் போடணும்? இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பிக்கர் நம்பர்னு பார்க்கணும். சிம்பிளை லீவ் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஜஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு 137 354 விச் இஸ் பிக்கர் அப்படின்னு பார்க்கணும். 354 இஸ் பிக்கர். அப்போ அதோட சிம்பிள் என்னது? நெகட்டிவ். அப்போ அதுதான் ஆன்சருக்கு நம்ம போடணும். இப்போ -117 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். -52 and 52. ஸோ -52 + +52. ஸோ இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஏன்னா இது நெகட்டிவில் இருக்குது, இது பாசிட்டிவில் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு 0 வரும். 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ். அது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஸோ 0வை அப்படியே போட்டுறணும். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். -312 39 and 192 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். -312 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க +39 + 192. ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இது ஒன்று தான் நெகட்டிவ் இன்டீஜராக இருக்குது, இது ரெண்டும் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ்னா நான் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் போட சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு 231 வரும். ஸோ -312 + 231. ஸோ ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 81 வரும். என்ன சிம்பிள் போகணும்? விச் இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளை லீவ் பண்ணிவிட்டு நம்பரை மட்டும் எடுத்து பார்க்கணும். ஸோ விச் இஸ் பிக்கர்னு பார்க்குறப்போ எனக்கு 312 இஸ் பிக்கர். அப்போ அதோட சிம்பிள் என்னதுன்னு பார்க்கணும். ஸோ மைனஸ் தான். இப்போ -81 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. -50 -200 and 300. ஸோ இதை வந்து இப்போ அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். -50 + -200 + 300. ஸோ இதில் வந்து சேம் சிம்பிள். இந்த ரெண்டு நம்பர் மைனஸ் இருக்குது. நான் என்ன ரூல் சொல்லியிருக்கிறேன்? மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் அடிஷன் பண்ணுறப்போ நமக்கு
என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அடிஷன் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் மைனஸ் இருக்குது, ஸோ இது ரெண்டையும் அடிஷன் பண்ணோம்னா 250 வரும். ஸோ மைனஸ் 250 ப்ளஸ் 300. இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ இதோட ரூல் வந்து என்னது, சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணோம், 300 மைனஸ் 250 50 வரும். ஸோ இதுக்கு என்ன சிம்பிள் போடணும், விச் இஸ் பிகர் வித்தவுட் கன்சிடரிங் த சிம்பிள். ஸோ சிம்பிள் இல்லாமல் நம்ம பார்க்கணும். 250 300 இருக்குது, விச் இஸ் பிகர் 300. இப்போ ப்ளஸ் 50. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், ஃபைண்ட் த சம். ஸோ 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -7 -9 4 16 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். இதுவும் நெகட்டிவ் நம்பர், இதுவும் பாசிட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஆட் பண்ணி எழுதிக்கலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ -7 ப்ளஸ் -9 இருக்குது. ஸோ 7 + 9 நமக்கு 16 வரும், மைனஸ் சிம்பிள் போடணும். ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20. இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும் சொல்லியிருக்கிறோம். ஸோ 20 - 16 4. சிம்பிள் வந்து விச் இஸ் பிகர்னு பார்க்கணும், 16 20 20. அப்போது +4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க, 37 + -2 + -65 + -8. ஸோ இந்த சம்மில் வந்து 3 நெகட்டிவ் நம்பர்ஸ் 3 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 நெகட்டிவ் நம்பர்ஸையும் செப்பரேட்டாக நம்ம ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணிக்கலாம். அடிஷன் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ இது 3யும் நம்ம ஆட் பண்ணோம்னா 75 வரும். அப்போது 37 + -75. நமக்கு இப்போது இந்த ரூல் வந்துடுச்சு. ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் வந்துடுச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணால் 38 வரும். இப்போ நம்ம 37 பெருசா 75 பெருசான்னு பார்க்கணும். 75 இஸ் பிகர். அப்போது இதோட சிம்பிள் என்னது, மைனஸ். இப்போது -38 இஸ் த ஆன்சர். எக்ஸசைஸ் 6.3 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ சம் வந்து 35 - 20. ஸோ 35 - 20 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் ரூலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் இந்த ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அடிஷன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் அடிஷன் பண்ணோன்னா ஆன்சர் நெகட்டிவில் தான் வரும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அப்படி இல்லைனா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அடிஷன் பண்ணுறப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்றது இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த ரூல்ஸையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். மல்டிப்ளிகேஷன் ரூல், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வரும். ஒரு நெகட்டிவ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா ஆன்சர் அப்பையும் பாசிட்டிவில் தான் வரும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஆர் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரும். ஸோ இந்த ரூலும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 35 மைனஸ் ஆஃப்ன்றது நான் இந்த ப்ராக்கெட்டை தான் சொல்கிறேன். ஸோ இந்த மைனஸ் சிம்பிளுக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மைனஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி போடணும்னா 35 மைனஸ் இன்டூ ப்ளஸ் வந்து -20 as it is போட்டுறணும். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ இந்த ரூல் வந்துடுச்சு, ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் வரப்போ சப்ராக்ஷன் பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து 15 வரும். இப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சிம்பிள் பார்க்காம விச் இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 35 இஸ் பிக்கர். இப்போ 35ஓட சிம்பிள் என்னது, ப்ளஸ். இப்போ +15 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், 72 - 90 இருக்குது. ஸோ இங்கேயும் நமக்கு ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட்டுக்கும் இந்த சிம்பிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ 72 மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்னது, மைனஸ். இப்போ 72 - 90. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணோன்னா 18 வரும். பிக்கர் நம்பர் வந்து 90 தான் பிக்கர். ஸோ இதோட சிம்பிள் வந்து மைனஸ். இப்போ -18 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், -15 -18. ஸோ -15 நம்ம அப்படியே போட்டுடலாம். மைனஸ் இன்டூ மைனஸ் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்.
அப்போது ப்ளஸ் 18 ஆயிரும். இப்போ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணோன்னா 3 வரும். எந்த சிம்பிள் போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். விச் இஸ் பிகர் நம்பர், 15 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 18 இஸ் த பிகர் நம்பர். அதோட சிம்பிள் வந்து நமக்கு என்னது, ப்ளஸ். ப்ளஸ் 3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. -20 -13 இருக்குது. +13. ஸோ -20 as it is போட்டுருங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன சொன்னேன், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ -20 -13. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் இன்டீஜராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுறணும். அப்போ 20 + 13 இஸ் ஈக்குவல் டு 33 -33. நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள். 23 -12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வரும். அப்போ 23 + 12. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர் தான் இருக்குது. நம்ம அடிஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுடலாம். அப்போ +35. நெக்ஸ்ட் எஃப்சம் பாருங்கள். -32 -40 இருக்குது. ஸோ -32 அப்படியே போட்டுட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வரும். இப்போ +40. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 8 வரும். விச் இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 40 தான் பிக்கர், அதோட சிம்பிள் ப்ளஸ். அப்போ +8 தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2ல் fill in the blanks பாருங்கள். வித் greater than, lesser than or equal to sign கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்க. -3 + -6 டேஷ் -3 -6 இருக்குது. ஸோ நம்ம greater than or lesser than வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், இதுவும் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் தான். ஸோ நெகட்டிவ் இன்டீஜர் அடிஷன் பண்ணோன்னா அடிஷன் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஸோ -3 -6. ஸோ 6 + 3 is equal to 9 -9 டேஷ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் ஆஃப் மைனஸ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். இப்போ -3 + 6. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, -9 as it is போட்டுடலாம். இந்த சைடு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணுறப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் அடிஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அங்கே என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், சப்ராக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 - 3 வந்து நமக்கு 3. பிகர் நம்பர் சிம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ +3. அப்போ விச் இஸ் பிகர், 3 தான் பிகர். இப்போ -9 இஸ் லெஸ்ஸர் தென் 3. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. -21 -10 டேஷ் -31 + -11 இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணலாம். -21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அப்போது -21 + 10 டேஷ் -31 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே வெளியில் ப்ளஸ் இருக்குது, உள்ளுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ். இப்போ -11. இப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும். 11 வரும். பிகர் நம்பரோட சிம்பிள் மைனஸ் டேஷ். இங்கே வந்து ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அடிஷன் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுடணும். இப்போ -42 அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இதில் நம்ம சிம்பிள் பார்க்குறப்போ -11 இஸ் கிரேட்டர் தென் -42. நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். 45 -11 டேஷ் 57 + -4 இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 45 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் 11 டேஷ் 57 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு -4. இப்போ இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுடலாம், ப்ளஸ் சிம்பிள் போட்டுடலாம். இப்போ 56 டேஷ். இங்கே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். 57 - 4 வந்து நமக்கு 53. ஸோ இதில் வந்து பிகர் நம்பர் பார்க்குறப்போ நம்ம 57 தான் பிகர் நம்பர், அதோட சிம்பிள் வந்து ப்ளஸ். அப்போ +53. இப்போ 56 இஸ் கிரேட்டர் தென் 53 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. -25 -42 டேஷ் -42 -25 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க. -25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு +42 டேஷ் -42 -25.
ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னா 17 வரும். பிகர் நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 17. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும், அதே 17 தான் வருது. பட் இங்கே வந்து நமக்கு பிகர் நம்பர் வந்து நெகட்டிவில் இருக்குது. 42ஓட சிம்பிள் வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவில் இருக்கனா நம்ம -17 போடுறோம். இப்போ இதில் விச் இஸ் பிகர்? 17 தான் பிகர். இப்போ 17 இஸ் கிரேட்டர் தென் -17. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, fill in the blanks. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ சம் பார்த்தீங்கன்னா -8 ப்ளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இங்கே 0 வரணும் அப்படின்னா இங்கே எந்த நம்பர் இருந்துருந்துச்சுன்னா 0 வரும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர், சேம் நம்பர், ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 0 வரும். ஸோ -8 இருக்கிறப்போ இங்கே நீங்கள் +8 அப்படின்னு போடலாம். இல்லை இன்னொரு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எந்த இது கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோன்னா எக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்குது. ஸோ 0, இந்த -8 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகிறப்போ சிம்பிள் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ஆயிரும், மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவிஷன் ஆயிரும், டிவிஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். இந்த மாதிரி சிம்பிள் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ இப்போ -8ன்றது இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ +8 ஆயிரும். அப்போ 0 + 8 வந்து நமக்கு 8. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள், 13 ப்ளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து இங்கே நெகட்டிவ் இருக்குது, ஸோ நம்ம பாசிட்டிவில் போட்டோம். இங்கே வந்து இங்கே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதே நம்பர் நெகட்டிவாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கிறப்போ சப்ராக்ஷன் பண்ணுவோம். 13 - 13 0 வந்துடும். அப்போ -13. இங்கேயும் அதே மாதிரி தான். -8 + 8 பண்ணுறப்ப 8 - 8 பண்ணுவோம், 0 ஆயிரும். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள், 12 + -12. ஸோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேம் நம்பர் மைனஸ் பண்ணணும், அப்போ நமக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள், -4 ப்ளஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -12 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த டேஷை வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு -12 இருக்குது. -12 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா -4, அதை ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறப்ப +4 ஆயிரும். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணுவோம், 8 வரும். பிகர் நம்பர் சிம்பிள் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -8. ஸோ இங்கே நீங்கள் -8 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 நெகட்டிவ் நம்பர் இருக்குது. அப்போ நம்ம அடிஷன் பண்ணுவோம், 12 வரும், நெகட்டிவ் சிம்பிள் போடுவோம், அப்போ மைனஸ். வெரிஃபிகேஷன் மெத்தட் இது. நெக்ஸ்ட் இ சம் பாருங்கள், டேஷ் -15 இஸ் ஈக்குவல் டு -10. ஸோ இதை நான் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து -10 இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற -15 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறப்போ +15 ஆயிரும். அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும், அப்போ 5 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. சிம்பிள் வந்து பிகர் நம்பரோட சிம்பிள் 15ன்றது தான் பிகர் இங்கே. ஸோ அதோட சிம்பிள் பாசிட்டிவ், அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 ஃபைண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஏ சம் பாருங்கள், -7 -8 -25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது -7 -8 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ +25. ஸோ இது ரெண்டும் நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், அடிஷன் பண்ணிடலாம். ஸோ -7 -8. ஸோ 7 + 8 வந்து 15. அப்போ -15. நெகட்டிவ் நம்பர் அடிஷன் பண்ணுறப்போ நமக்கு வந்து அடிஷன் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும், +25. ஸோ இதில் ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருவோம். ஸோ +10 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க, -13 + 32 -8 -1. ஸோ இதில் இந்த 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம் ஒரே சைடில். -13 -8 -1. அப்புறம் இந்த +32 செப்பரேட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுறணும். 13 + 8 + 1 வந்து 22 வரும். ஸோ -22 + 32. இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுடலாம். அப்போ +10 வரும். நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள், -7 + -8 + -90 கொடுத்துருக்காங்க.
ஸோ -7 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். ஸோ -8 இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது, அப்போ -90. இப்போ இந்த 3 நம்பர்ஸுமே நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுருணும். இப்போ -105 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள். 50 மைனஸ் ஆஃப் -40 மைனஸ் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் வரும். இப்போ +40 இங்கேயும் நமக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வரும். இப்போ +2. இப்போ 3மே நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுறணும். ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட 6th சாப்டர் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 7th சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.